இங்க கோயில்ல அடிப்பாங்க மணி. இன்னைக்கு சனி 2 பேரும் பானிபூரி எடுத்து வாயில போட்டுக்கிட்டு எங்க போயிட்டு இருக்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு குட்டி விருந்தாளிய பாக்கிறதுக்கு தான் போறோம். போன வாரம் அந்த குட்டி கெஸ்ட் போய் பாக்கும்போது வெறும் கையோட போயிட்டேன். எனக்கே கொஞ்சம் மன உளைச்சல்ல ஆளாயிட்டேன் நானு. இந்த வாட்டி போகும்போது கரெக்டா அவளுக்கு பிடிச்ச கேக்க வாங்கிட்டு போய் கொடுத்தோன்னே குழந்தையும் ஹாப்பி, அவங்க அம்மாவும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. ஏன்னா அது 3 பேர் உட்காந்தா தின்ன போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் இப்படி நல்லா போயிட்டு இருந்த நேரத்துல நான் உடனே சாக் பீஸ் எடுத்து ஜீவான்னு மலையாளத்துல எழுத ஆரம்பிச்சேன். அதையும் பாப்பா கிட்ட காமிச்ச ஃப்ரெண்ட்ஸ். உடனே அழுக ஆரம்பிச்சிட்டா. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவங்க அம்மா கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரியுது போர்ட்ல அவங்க குடும்ப கையை வரைஞ்சு வச்சிருந்தாங்களாமா. அதை உடனே அழிச்சிட்டேன்னு. அக்கா ஒரு ஆர்டிஸ்ட்மா, இதுக்கெல்லாமா அழுகலாம், அக்கா வரைஞ்சு தரேன்னு வரைஞ்ச உடனே இன்னும் அழுக ஆரம்பிச்சிட்டா. எப்படி சமாதானம் பண்றதுன்னு தெரியல. உடனே ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஜிங்கா சிக்கா ஜிங்கா சிக்கா ஜிங்கா சிக்கா ஜிகங்கா. எனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் காட்டினதுக்கு அப்புறம் தான் குழந்தை சிரிச்சா. அதுக்கப்புறம் எங்க அக்கா சாம்பார் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பத்திரமா வாங்கிட்டு போனுக்கு ஒரு கவசம் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதையும் போய் வாங்கிட்டு எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு இந்த ஒத்த குடத்தை வாங்க போய் தான் இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்க அக்கா கொடுத்த சாம்பாரை நீட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தலைவன் தலைவி கூட சின்ன மீட்டிங் இப்படிதான் போச்சு என் நாள். எல்லாம் தொடர்புல இருங்க. நெக்ஸ்ட் விளாக்ல சந்திக்கிறேன். பாய்.